வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீமுடன் இணைந்து நடத்தும் 2026 தேர்தல் கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி எழும்பூர் தொகுதி. மத்திய சென்னையின் அமைந்துள்ள இந்த தொகுதியில் கிட்டத்தட்ட 12 முறை திமுக வென்றுள்ளது. காங்கிரஸ் இருமுறையும், தேமுதிக கட்சி ஒரு முறையும் வென்றுள்ளது. இந்த கட்சியில் திமுக சார்பாக பர்தி இளம்வர்தி 6 முறை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்துள்ளார். இந்த திமுக கோட்டையில் கடந்த 2021 தேர்தலில் திமுகவை சார்ந்த பரந்தாமன் 68,832 வாக்குகள் சதவீத அடிப்படையில் 58.29% வாக்குகளை பெற்றுள்ளார். இரண்டாவதாக அஇஅதிமுகவை சார்ந்த ஜான் பாண்டியன் 30,064 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்துள்ளார். சதவீத அடிப்படையில் 25.46 வாக்குகளை பெற்றுள்ளார். மூன்றாவதாக மக்கள் நீதி மைய கட்சியை சார்ந்த பிரியதர்சினி 9,990 வாக்குகளை பெற்று சதவீத அடிப்படையில் 8.46 வாக்குகளை பெற்றுள்ளார். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கீதாலட்சுமி 6,276 வாக்குகளும், தேமுதிகவை சார்ந்த பிரபு 1,293 வாக்குகளையும், நோட்டோ 1,176 வாக்குகளையும் பெற்றுள்ளன. இந்த தொகுதியில் திமுக மற்ற கட்சிகளிடமிருந்து கைப்பற்றிய வாக்குகள் 12.64% கடந்த முறையும் திமுகவே வென்றுள்ளது. இந்த தொகுதியில் KS ரவிச்சந்திரன் 2016 தேர்தலில் வென்றுள்ளார். அவரும் திமுகவை சார்ந்தவர். இந்த தொகுதியில் திமுகவின் செல்வாக்கு இன்னும் குறையவில்லை. ஆனால் விஜயின் வருகை சற்று சர்க்கலை ஏற்படுத்தியிருக்கிறது வாக்கு சதவீதத்தில் என்று நமது கருத்து கணிப்பு கூறுகிறது. இந்த தொகுதியின் மொத்த மக்கள் தொகையின் வாக்கு சதவீதம் 1,81,071. அதில் ஆண்கள் 89,876, பெண்கள் 91,195. 2021 பதிவான மொத்த வாக்குகள் 1,18,095. இதில் நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1,176. தற்போது 2026 தேர்தலின் கருத்து கணிப்பை பார்க்கலாம். இதில் திமுக 37% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்று முதலிடத்தில் உள்ளது. இரண்டாம் இடத்தில் அதிமுக கட்சி 31% ஆதரவை பெற்று இரண்டாம் இடத்தில் உள்ளது. மூன்றாம் இடத்தில் தமிழக வெற்றி கழகம் 20% ஆதரவுடன் மூன்றாம் இடத்தில் உள்ளது. நான்காம் இடத்தில் நாம் தமிழர் கட்சி 8% ஆதரவை பெற்று நான்காம் இடத்தில் உள்ளது. இதர கட்சிகள் 4% ஆதரவை பெற்றுள்ளன. பரந்தாமன் அனைவருக்கும் நன்கு அறிமுகமான கேண்டிடேட்ஸ். ஆதலால் அவருக்கு இந்த முறையும் வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. அடுத்த பதிவில் நாம் மற்றொரு தொகுதியை பார்க்கலாம். நீங்கள் தொடர்ந்து எங்களது சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.